வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அடிக்கிற வேலுக்கு ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே குழுக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ரெஸ்லிங் பார்க்குறது நாம கம்மியாக தான்ப்பா இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாட்ட வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவான், அதனால போனால் போதுன்னு பழச்சு போட்டுன்னு சொல்லி ஒரு லைக் பண்ணி. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெஸ்லர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி WWE வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு யாருமே கிடையாது, நம்ம ரிங் ஜெனரல் குந்தர் வந்து அவருடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால சாமி ஜெயின் கிட்ட தோற்று போயிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த ராலையும் சரி ஸ்மாக்டவுன்லையும் சரி எதுலையுமே வரல. ஆனால் சமீபத்தில் லைவ் ஈவெண்ட்டில் பங்கேற்றிருந்தார். WWE பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு குந்தர் வந்து அப்பீரியன்ஸ் ஆக போகிறாரு, ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, நம்ம குந்தர் இருக்கிறனால WWEக்கு வந்த ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் இல்லாமல் WWEலேயே நம்ம குந்தரை பார்க்கவே இல்லை. அதே மாதிரி யூகேயில் இருக்கும்போதும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 நாளாக ஒரு சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாரு. இப்படி தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பையே கையில் வச்சுட்டு இருந்த குந்தரை நம்ம சாம்பியன்ஷிப் இல்லாமல் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்க்க போகிறோம். அடுத்தது பல பேர் கேட்ட கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் வந்து டிராஃப்டில் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. லாஸ்ட்டு 2 இயராக பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டில் வந்து ப்ராக் லெஸ்னருடைய பேரை ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நடக்க போகிற டிராஃப்ட்டில் ப்ராக் லெஸ்னருடைய பேரை WWE பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண போகிறதே கிடையாது. அதாவது இவர் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டு, ராஸ் மேண்டோனுக்கு ரெண்டுக்கும் பொதுவானவர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் ராசா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதை இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக WWE கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்க போகிற டிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட பேரை WWE வந்து இழுக்க மாட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு சர்ப்ரைஸாக தான் ரிட்டர்ன் ஆவார். ஸோ அதனால் டிராஃப்ட்டில் ப்ராக் லெஸ்னர் இந்த பிராண்டு அந்த பிராண்டு ஃப்ரீ ஏஜென்ட் சொல்லி எதிர்பார்க்காதீங்க மக்கா. கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்போட டிசைனிங்கை மாற்றுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கன் நைட் மேர் சாம்பியன்ஷிப் கஸ்டமைட் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம்னா அதை வந்து திருப்பி கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளாக வதந்திகளாகவும் நியூஸாகவும் வந்துட்டு இருந்தது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இப்போ தான் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டாரப்பா, அவர்கிட்ட ஏன் அந்த அவருக்கான ஸ்பெஷாலிட்டி கஸ்டமைட் சாம்பியன்ஷிப் கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்காக கஸ்டமைட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரது போகிற கிடையாது. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ்க்கு கஸ்டமைட் சாம்பியன்ஷிப் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியா இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் இந்த டிசைனிங்கை விட்டுட்டு வேற ஒரு டிசைனிங், அதுவும் அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனிங் கொண்டு வர்றது சரியான யோசனையாக அவங்களுக்கு தெரியல. இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது கஸ்டமைட் டைட்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அப்போது அந்த சாம்பியன்ஷிப் பிரைமரியாக இருந்தது, முன்னாடியே இருந்தது, நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. அதனால் இடையில கஸ்டமைட் டைட்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் இப்போ தான் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து ரோமனுக்கு அப்புறமா 2வது நபராக இப்போ கோடி ரோட்ஸ் கிட்ட தானே இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு ஒரு கஸ்டமைட் டைட்டில் கொண்டு வரணும்? இந்த டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த டிசைனிங்கை வச்சு ஒரு 10 வருஷம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி WWE நினச்சிருக்கிறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இப்போதைக்கு வந்து நியூவாக கஸ்டமைட் டைட்டிலாம் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் WWE இருக்கிறாங்க. அதனால் கோடி ரோட்ஸ்க்கு கஸ்டமைட் டைட்டிலாம் வராதுங்க. இப்போ வச்சிருக்கிற அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான் கடைசி வரைக்கும் வச்சுருவார். அதுக்கப்புறமா AEW வந்து ஒரு விபரீத முடிவை எடுத்துருக்கிறானுங்க. இந்த விபரீத முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நியூ சாம்பியன் உருவாக்கியிருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஷுவர் ஸ்ட்ரேஸ்லன், இவர் பேர் எனக்கு அந்த அளவுக்கு வாயில் வரல. பட் ஆனால் இவரை ஹிட்ரா டீமில் இதுக்கு முன்னாடி WWE பார்த்துருக்குறேன். அதை விட்டுட்டு AEWக்கு போயிட்டு இப்போ சிங்கிள் ரெஸ்லராக வளம் வந்து சமோஜோவை பீட் பண்ணி AEW வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது மனசில் ஜாலியாக தான் இருக்குது. ஒரு யங் டேலண்ட் ரெஸ்லருக்கு AEW வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. பட் இருந்தாலும் AEW இப்போவே நஷ்டத்தில் தான் போய்ட்டுருக்குது. நியூ சாம்பியன் ஆக்கியிருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய வியூவர்ஷிப் வந்து டவுன் ஆகிருமோ? ஏன்னா சமோஜோ வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஆள். அவர்கிட்ட AEW சாம்பியன்ஷிப் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு புது ரெஸ்லர்ஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்களே, அதாவது புது ரெஸ்லர் மீனிங்ஸ் அந்தளவுக்கு ஃபேம் இல்லாத ஒரு ரெஸ்லர்ஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்களே, அது நல்ல முடிவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கான்பாஸில் தட்டி விட்ருங்க மக்களே. நல்லவேளை இவர் AEW போயிட்டார் ஹிட்ரா அப்படிங்கிற டீமை விட்டுட்டு. ஒருவேளை இன்னும் ஹிட்ராலே இருந்திருந்தாருன்னு வைங்களேன், ஹிட்ரா டீம் பிரிஞ்சு
இவருக்கான வாய்ப்பு இல்லாமல் மற்ற ரெஸ்லருக்கு கிண்டி கழுவி விடுற வேலை தான் இவருக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா ஹிட்ராவில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே அந்த வேலையை தானே கொடுத்துருக்குறாங்க, இவருக்கும் அந்த வேலையை தான் கொடுத்துருப்பானுங்க. மகராசன் ஏடபிள்யூக்கு போய் இப்போ வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டான். அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ விட்டு ரிலீஸ் ஆன சாங்கா அவர் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூ நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், உண்மையிலேயே டபிள்யூபிள்யூ வந்து இந்தியன்ஸை எந்த லெவலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் ஒரு நல்ல ரெஸ்லர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் டபிள்யூபிள்யூக்கு போனேன். டபிள்யூபிள்யூ வந்து என்னை எதுலையுமே ப்ரொமோட் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து இந்தியாவில் வந்து மெர்கண்டைல் சேல் டிஷர்ட்டு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டானுங்க. அதனால் இந்தியன் ரெஸ்லர்ஸை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணல, சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் கொடுக்கல, பெரிய லெவலாக காட்டவே இல்லை. எங்களுக்கு எந்த குறை, எங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் டபிள்யூபிள்யூ வந்து எங்களை யூஸ் பண்ணாமல் கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இந்தியாவில் ரெஸ்லிங் ஆடியன்ஸ் 11 பில்லியன் இருக்கிறாங்க. அந்த 11 பில்லியன் ஆடியன்ஸும் ஷோவை பார்க்கணும். ஆனால் இந்தியன் ரெஸ்லர்ஸ் கூட மட்டும் வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த டபிள்யூபிள்யூடைய மேனேஜ்மெண்ட் என்னத்த மேனேஜ்மெண்ட்டு? உண்மையிலேயே இது ஒரு ஸ்டூப்பிட்டான முடிவு. டபிள்யூபிள்யூக்கு வந்து இந்தியன் ரசிகர்கள் வேணும், இந்தியன்ஸ்லேருந்து ஆடியன்ஸ் அதிக பேர் டபிள்யூபிள்யூ பார்க்கணும், இந்தியன் மார்க்கெட்டிங்கை பெரிய லெவலில் பிடிக்கணும். இது எல்லாத்தையுமே அவங்க மார்க்கெட்டிங்கில் கொள்ளுவாங்க. ஆனால் இந்தியன் ரெஸ்லர்ஸுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது அவர் மேலே தப்பு இல்லைங்க, நம்ம மேலே தான் தப்பு. நாம் ராண்டி ஆர்டன் ஜான்சனா ரோமன் ரீட்ஸ்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ரெஸ்லர்ஸுக்கு தான் நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்தியன் ரெஸ்லர்ஸாக இருக்கிற ஒருத்தரையுமே நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஈவன் ஜெந்தர் மஹால் சாம்பியன் ஆகும்போது நம்ம பூ தான் பண்ணோம், ஏஜே ஸ்டைல் சாம்பியன் ஆகும்போது ஏற்றுக்கிட்டோம். இதே மாதிரி இந்தியன் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வராங்க அப்படின்னா நம்ம கிரேட் காலிக்கு கொடுத்த வரவேற்பை யாருக்குமே கொடுக்கல. ஸோ அதனால தான் அவங்க டபிள்யூபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? இந்தியாவிலேயே இவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இல்லை, இந்தியன் ரெஸ்லர்ஸை வச்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆனால் சாங்காவுடைய மனக்கூமுறல் உண்மையிலேயே சரியானது தான். ஏன்னா இந்தியன்ஸ்கிட்ட இருந்து எல்லாமே டபிள்யூபிள்யூ வேணும், ஆனால் இந்தியன்ஸ் ரெஸ்லர்ஸ் மட்டும் வேண்டாம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது உண்மையிலேயே ஒரு டூ மச் தாங்க. ஃபைனலி இன்றைக்கி நடந்த ஏடபிள்யூடைய பேப்பரியில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ஏடபிள்யூடைய FTW சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப் எதுக்கு இருக்குன்னே தெரியல, அதை நமக்கு ஹிஸ்டரிக்கு வந்து வின் பண்ணிட்டாரு. மேத்யூ அண்ட் மைக்கேல்ஸ் ஜாக்சன், அதாங்க நம்மளுடைய FTW டீம் இருக்கிறாங்கல்ல, யங் பக்ஸ் டீம், அவங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா AEW டேக்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டானுங்க. AEWக்கு இவங்களை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் டேக்டிங் டைட்டில் கொடுக்கணுங்கிற யோசனையே இல்லை போல இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மண்டே நைட்டால் குந்தர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. WWE வேர்ல்ட் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பாக ஆசம் ட்ரூத் வெர்சஸ் DIYக்குள்ள ஒரு டேக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்க போது, உமன்ஸ்க்கான பேட்டில் ட்ரையல் மேட்ச் நடக்க போது. இந்த பேட்டில் ட்ரையலில் யாரை வெற்றி பெறாங்களோ அவங்க தான் நியூ உமன்ஸ் சாம்பியன். இதில் பெக்கி லிஞ்ச், நயா ஜாக்ஸ் மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம்.